வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இப்போ ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண போகிறேன். அது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து 2 கைடு போட்டிருப்போம். குதிரைன்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம அப்படியே கழட்டிக்கலாம். 2 பக்கமும் இருக்கிற குதிரைகள் கழட்டிட்டு ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி ஒரு பாதி தான் இருக்கும். இதில் நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களோட குதிரை அப்படி வச்சு பார்த்தோம்னா ஒரு பக்கம் இருக்காது. ஒத்தக்கால் குதிரைன்னு சொல்லுவாங்க. இது வந்து சிங்கிள் கைடுன்னு சொல்லுவாங்க. இந்த கைடை தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ண போகிறோம். பார்த்து இதில் வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் வந்து நீடில் உடையாமல் சேஃபாக தைச்சிக்கலாம். இது மாதிரி போடும்போது உங்களுக்கு அந்த நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த மாதிரி ஸ்டிச் வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸில் கிடைக்கும். பார்த்திங்கன்னா இப்போது நான் வந்து ஒரு நார்மலான ஒரு லைனிங்கில் எடுத்து பதிச்சுக்கிட்டேன் ப்ளவுஸை. அந்த கரெக்டாக அந்த ஷேப் நம்ம எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு பதிச்சுக்கலாம். இல்லை அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாசி டிசைன் எது இருந்தாலும் சிங்கிள் கைடு போட்டு ஸ்டிச் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் சேஃபாகவே போகும். இது இப்போ வந்து நம்ம மெயினான லைனிங் மேலே நான் போட்டு திருப்பி போட்டு அந்த தையல் மேலேயே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி போடும்போதே நான் கரெக்டாக அந்த ஓரமாக பார்த்து போட்டுட்டேன். அதே மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா கரெக்டாக நீட்டாக வரும். ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இப்போது நம்ம நெக்கை வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு கிராஸ் கட் போட்டுட்டு இப்படி கிராஸாக நம்ம வந்து அந்த வளைவுக்காக நம்ம போட்டு விட்டோம்னா தான் அந்த திருப்பி வரும்போது அந்த ரவுண்டு வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ கட்டிங் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி வந்து ஒரு ப்ரெஸ்ஸிங்கை போட்டுக்கணும். எப்போவுமே வந்து ஒரு அமுக்கு ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு தையலை நம்ம போட்டுக்கிட்டோன்னா ஒரு ஃபினிஷிங்கும் சரியாக மறுபடியும் அந்த இப்படி இழுக்கும்போது பிடிக்கும்போது அந்த மாதிரி ஒரு டைட்டாக இருக்கும்போது எந்த ஒரு சீக்கிரமாக வந்து கிழிஞ்சு போகிறது இருக்காது. எப்போவுமே ஒரு அமுக்கு ஸ்டிச் போட்டு பண்ணும்போது தான் ரவுண்ட் நெக்காக இருந்தாலும் சரி என்ன நெக்காக இருந்தாலும் சரி நல்லா ஒரு நீட்டான ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். இது வந்து ஃபுல்லாக நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வரும் நீட்டாக. கொஞ்சம் பொறுமையாக ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் வந்து ஊசி வந்து உடையாமல் பார்த்து சேஃபாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு கட்டானா பீட் வச்சு ஒர்க் பண்ண ப்ளவுஸ் தான். அதிகமாக செயின் ஸ்டோன் கூட கொடுக்கலாம். பட் ஒர்க் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப நீட்டாக இருந்தது. பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருந்தது. பட் அது பார்க்குறக்கு ரொம்ப நல்ல லுக்காக இருந்துச்சு. கையும் நான் அதே மாதிரியே வச்சு அந்த சிங்கிள் கைட்லேயே வச்சு பதிச்சுக்கிறேன். கை ஃப்ரண்ட் எல்லாமே நம்ம அப்படி தான் பதிக்கணும். பதிக்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ப்ரெஸ்ஸிங் மட்டும் போடாமல் பதிக்க வேண்டாம். எப்போவுமே ப்ரெஸ்ஸிங் ஒரு ஸ்டிச்சு அமுக்கு ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. அதை இழுத்து நம்ம வந்து போட்டுட்டு பதிச்சு பண்ணும்போது லைனிங்கெல்லாம் வெளியில் தெரியாதமோ ஒரு அழகான ஒரு ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். பார்த்திங்கன்னா எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். இப்படி சிங்கிள் கைடு போட்டு நம்ம வந்து கை ஃபுல்லாக அடிச்சிடலாம். வேணும்னா வந்து அந்த பாசி நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாக சிங்கிள் கைட்லேயே போட்டு கூட ஸ்டிச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நார்மல் கைட்லேயே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா இப்போ வந்து 2 கையும் அடிச்சிட்டேன். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டை வந்து அதே மாதிரி தான் லைனிங்கில் பதிச்சிடுறேன். லைனிங்கில் பதிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதை வச்சுக்கலாம். நம்ம மேலே வந்துட்டு ஒரு நார்மல் கிளாத்தில் உள்ள பதிச்சுட்டு இல்லை கேன்வாஸ் வச்சு பதிச்சாலும் சரி. உங்களுக்கு கேன்வாஸ் விட துணின்னும் போது உங்களுக்கு நல்லா வந்து ஒரு க்ரிப்பு கிடைக்கும். சீக்கிரம் வந்து கிழியாது. கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் வந்துட்டு நான் அப்படி துணியிலே தான் நான் மோஸ்ட்லி வைக்கிறேன். அது கேன்வாஸ் நான் எப்போயாவது ஒரு டைம் தான் யூஸ் பண்ணுவேன். இதை வந்து துணியிலே வச்சிடறேன். சில்க் காட்டன் எடுத்து அதில் டிசைன் பண்ணனால இப்போ வந்து நான் துணியிலே தான் வச்சு இப்படி ப்ரெஸ்ஸிங் போடும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். நார்மலாக பின்னாடியாக இருந்தாலும் சரி கையாக இருந்தாலும் சரி நம்ம ப்ரெஸ்ஸிங் ஸ்டிச் ரொம்ப முக்கியம். அது போடும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக சீக்கிரமாக கிழியாத மாதிரி பிரியாத மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்க துணி வெளியில் வராத மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நம்ம சிங்கிள் கைடு போட்டு அடித்தா எல்லாமே நம்ம முடிச்சுட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மல் கைடு வந்து போட்டுக்கலாம்.
நார்மல் கைட் நம்ம நல்லா டைட்டாக ஃபிட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் மித்தது எல்லாமே ஃபுல்லாக சுற்றி அடித்து எல்லாமே பண்ணிக்கலாம். இதுதான் இதோட கடைசி ஃபினிஷிங். ரொம்ப அழகாக வந்திருந்தது. இது வரைக்கும் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அப்படியே என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், நல்லா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ரொம்ப அழகாக சூப்பராக ஒரு ப்ளவுஸ் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ.